திமுக ஆட்சியில் அறநிலைத்துறை அமைச்சர் ஐயா சேகர் பாபு அவர்கள் ஆயிரக்கணக்கான ஏக்கர்களை மீட்டு கொண்டு வந்தார். ஆனால் இந்த தற்குறி ஆட்சியில் தம்பி ரமேஷ் அவர்கள் அது கோயில் இடம் எங்கெங்கே இருக்கோ அதை இதை எப்படி பட்டா போடலாம்னு சொல்லி போட்டுக்கிருக்காரான்னு தெரியல. கோயில் இடத்த நீங்கள் மீட்டு கொண்டு வந்த இடத்த நீங்கள் காப்பாற்றினா போதும். நீங்கள் இன்னும் ஏன்னா எல்லாத்தையும் மீட்டு கொண்டு வந்தாச்சு. ஆனால் மீட்டு கொண்டு வந்ததில் நீங்கள் எது பட்டா போடலாம்னு நினைக்கிறீங்க பாருங்க. இது நீங்கள் நேர்மையான ஆட்சி மக்கள் கொடுக்குறீங்களா? இவர் எங்கே போய் ஆய்வு பண்ணுவார் தெரியுமா? கோயில் இடத்த பாதுகாக்க மாட்டார். அதிர்ஷ்டம் எப்படி இருக்குது, முறுக்கு எப்படி இருக்குது? ஏன்னா இதுதானே முக்கியம், ரொம்ப முக்கியம். ஏன்னா சின்ன பிள்ளைகளை தட்டாங்கட்டு பிள்ளைகளை கொண்டு போய் அமைச்சராக்குனா அது மிச்சர் கடையும் முறுக்கு கடையில் தான் நிற்கும். கோயில் இடத்த ஒருத்தர் பட்டா போட்டிருக்கேன் அதுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு தெரியாமல் பண்ணிட்டாரு அப்படின்னா நீங்களாம் உன்னையெல்லாம் அமைச்சராக போட்டிருக்காங்கன்னா அது என்ன அர்த்தம்? நீ யாரும் அதை மாற்றிருக்க வேணாமா? ஒரு அறநிலையத்துறைன்றது ஒரு தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமானது. ஏன்னா அதிகபட்சம் இன்றைக்கி நிறையா எப்படி சொல்கிறது, நிறைய இடத்தில் தமிழ்நாட்டில் கோயில்கள் இருக்குது, வருமானங்கள் இருக்குது. அதில் விளையாட்டுத்தனமான ஆயிரக்கணக்கான இடங்கள் கோயில் இடங்கள் இருக்குது. நீ பழனி கோயில்லையே 100 கோடி மதிப்பில் உள்ள இடத்த நீங்கள் பட்டா போடுறீங்கன்னா நீ தெரியாத ஊர்களில் இருக்க கோயில்களில் நீங்கள் இடத்த என்ன பண்ணுவீங்க? எந்த அளவில் நீ மக்கள் எப்படி உங்களை நம்பி இருப்பாங்க? இதுக்கு மக்களுக்கான ஆட்சியா இல்லை இந்த புறம்போக்கு இடத்து கோயில் இடங்கள்லாம் வளைஞ்சு பட்டா போடுவாங்களே அதுக்கான ஆட்சியா? இதில் வேறு இந்த தம்பி சிறப்பாக செயல்படுறாரு. நல்லா சாப்பிட்றாரு. அதிர்ஷ்டம் முறுக்குலாம் சூப்பராக சாப்பிட்றாரு. கடையில் என்றைக்கு போட்டது இந்த அதிர்ஷ்டம், என்றைக்கு போட்டது முறுக்கு, என்றைக்கு போட்டது? பட்டா போட்டு போயிட்டேன். பட்டா போட்டு அதை பற்றி பேசலை. என்றைக்கு போட்டதுன்னு கேட்டால் ஏற்கனவே 2-3 ட்ரிப்பு அரசு தடுத்துச்சு. அந்த அரசு தடுத்துச்சு, திமுக அரசு தடுத்துருக்கு முன்னாடி. அது கோயில் இடம் அப்படின்னு சொல்லி. ஆனால் நீ கோயில் இடத்த நீ பட்டா போட்டு கொடுத்துருக்கீங்க.